நம்ம செட் பண்ற கோல ஏன் நம்மளால எக்ஸாக்ட்டா அச்சீவ் பண்ண முடியல? 2025 ஆரம்பிச்ச உடனே ஜனவரில நம்ம எல்லாரும் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு, "வி வில் ஹேவ் அவர் ரிசல்யூஷன், வி வில் செட் சம் கோல்ஸ்." பட் அது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிருவோமா? 2024ஓட அத்தன கோலையும் நம்மளால அச்சீவ் பண்ண முடிஞ்சதா? எவ்ரி இயர் ரெசல்யூஷன் எடுத்து 1 மந்த்க்குள்ளேயே இன்ஃபேக்ட் 1 வீக்குள்ளேயே நம்ம என்ன ரெசல்யூஷன் எடுத்தோம் அப்படிங்கிறதையே மறந்துடுறோம். இப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்னா, என்னைக்கு நம்ம வந்து ரியல் ப்ராக்ரஸ் பார்க்குறது? இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம இல்ல. நம்ம கோல் செட் பண்ற ப்ராசஸ் மேல தான். கோல் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அது செட் பண்ண உடனேயே ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிசல்ட்ஸ் வந்துரும் அப்படின்னு நம்மளையே நம்ம நம்ப வச்சது தான் இதுல பிரச்சனை. அஃப்கோர்ஸ் கோல் செட்டிங் வந்து நமக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கும். ஒரு வேகா நான் வந்து பெரிய பணம் பண்ணணும், நான் ஹெல்தி ஆகணும், நான் வீடு வாங்கணும், நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும். இப்படி ஒரு வேகா ஏதோ ஒண்ணு சொல்லணும். அத செய்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் when you set a goal, what we are doing is we are trying to give a direction. We know what we have to do. But direction மட்டும் அந்த கோலை நம்ம கிட்ட கொடுத்துறாது. இந்த ப்ராசஸ்ல முக்கியமா 3 ஃபால்ட் இருக்கு. அந்த 3 ஃபால்ட் என்ன? அந்த 3 ட்ராப் என்ன? முதல் விஷயம் பாசிட்டிவ் ஃபேண்டசி ட்ராப். நம்ம கோல் செட் பண்ண உடனே ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஒரு ஜாப் கோயிங் பர்சனா நீங்க இருக்கலாம். நான் ஜாப் கோயிங் பர்சனா இருந்திருக்கேன். அப்போல்லாம் நான் ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்லாம் நான் கனவு கண்டிருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் ஆண்டர்பிரினர் ஆகணும் இந்த வருஷம் அப்படின்னு எழுதின உடனேயே ஒரு ஆண்டர்பிரினர் ஆகி எவ்வளோ பெருசா சம்பாதிச்சு, எவ்வளோ பெரிய கார், பெரிய வீடு, பெரிய பங்களால அப்படியே பயங்கர ஹாப்பியா பயங்கரமா வெக்கேஷன் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிக்சர் நம்ம மைண்டுக்குள்ள வருதுல்ல, அந்த பிக்சர் மைண்டுக்குள்ள வந்தோடனே ஒரு கிக் வரும். இது நல்லா இருக்கே அப்படின்னு அந்த பாசிட்டிவ் ஃபேண்டசிலேயே நம்ம நிறைய நேரத்தை கடத்திடுறோம். அது எல்லாமே நல்லதுதான், அது எல்லாமே ஓகே. பட் அந்த கோலை அச்சீவ் பண்ணணும்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு என்ன வேலை செய்யணும், இதுக்காக என்ன மாதிரி ஹேபிட்ஸை டெவலப் பண்ணணும், இதுக்காக என்ன லேர்னிங் எடுத்துக்கணும், இந்த விஷயத்துக்காக என்னென்ன அப்டக்கிள்ஸை நம்ம கோ த்ரூ பண்ணணும், ஃபெயிலியர்ஸை ஹேண்டில் பண்ணணும், இப்படி அத்தனை விஷயத்தையும் சேர்த்து பார்க்கும்போது மட்டும்தான் அந்த கோல் வந்து நிஜத்துல நடக்கும். ஆல்வேஸ் ரிமெம்பர் அ விஷன் வித்வுட் ஆக்ஷன் இஸ் ஜஸ்ட் அ ட்ரீம். ரெண்டாவது முக்கியமான ப்ராப்ளம் அவுட்கம் ட்ராப். நம்ம வந்து கோல் செட் பண்ண உடனே அந்த அவுட்கம் மட்டுமே பார்த்துடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் நம்ம வந்து 10 கேஜி கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா 10 கேஜி கம்மி பண்ணணும், 10 கேஜி கம்மி பண்ணணும் அப்படின்னு அந்த விஷயத்த மட்டுமே யோசிச்சு நம்ம அந்த அவுட்கம் கூட ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10 கேஜிஸ் குறைச்சிடுவோம். பட் அந்த 10 கேஜிஸ் குறைச்ச பிறகு அதை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். நம்ம அந்த அவுட்கம் மட்டுமே பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான ரிசல்ட்ஸ் வரலாம். பட் அது வந்து லாங் லாஸ்டிங் ரிசல்ட்ஸா இருக்காது. நம்ம கோலை அச்சீவ் பண்ணாலும் அந்த கோலை சஸ்டெயின் பண்ண முடியாது. இதனால தான் லாட்டரியில வின் பண்ணாலும் சரி, லிப்போசெக்ஷன் பண்ணாலும் சரி, சரியான மணி ஹேபிட்ஸை கொண்டு வரலனா, சரியான சாப்பாடை சாப்பிடலனா, எங்க ஆரம்பிச்சோமோ அதே இடத்துக்கு போய் திருப்பி நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ரீச்சிங் தட் அவுட்கம், இட் இஸ் ஆல்சோ அபவுட் ஹேவிங் அ லாங் லாஸ்டிங் ரிசல்ட். மூணாவது த ஃபெயிலியர் ஸ்டேட் ட்ராப். அதாவது என்ன நினச்சிப்போனா, இந்த ட்ராப்ல நானும் நிறைய தடவை விழுந்திருக்கேன். இஃப் ஐ மேக் 1 lakh this year I'll be happy அப்படின்னு நினச்சிப்போம். இஃப் ஐ மேக் this much turnover this year I'll be happy அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாப்பினஸையும் நம்ம கோலையும் முடிச்சு போட்டுப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கோல் அச்சீவ் பண்ற வரைக்கும் நம்ம ஹாப்பியாவே இருக்க முடியாது. ரியல் growth எப்போ வரும் அப்படின்னா, we have to accept that இங்க இருக்கோம், சரி ஓகே, ஏற்கனவே ஓரளவு நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம், தட்ஸ் ஓகே, இன்னும் நம்ம க்ரோ ஆகணும், அதுக்கு இந்த விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னு அந்த கோல் நடந்தாதான் நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படிங்கிறத விட்டுட்டு ப்ராக்ரஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கோலும் அச்சீவ் பண்ணிடலாம், அந்த ப்ராக்ரஸும் நடந்துரும். ஸோ நெவர் டை யோர் ஹாப்பினஸ் வித் யோர் கோல்ஸ். அப்போ லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் கொண்டு வர்ற என் கோலை அச்சீவ் பண்ண பிறகும் நான் ஹாப்பியாவே இருக்கணும், அதை ஹோல்ட் ஆன் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to build systems, we have to build structure around our goals. For example, let's say நம்ம வந்து ஆத்தர் ஆகணும் அப்படின்னு இந்த வருஷம் கோல் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் ஆத்தர் ஆகணும் அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு இல்லாம அதை நம்ம விஷன் போர்டில் ஒட்டிட்டு அதை எழுதி மட்டும் வைக்காம, what we have to do is we have to write every single day மினிமம் 2 பக்கம். அது வந்து ரொம்ப நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, பட் நம்மளோட பெஸ்ட்டா எவ்வளோ எழுத முடியுமோ அவ்வளோ டெய்லி எழுதணும். அப்படி எழுதும் போது என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் இட் வில் பி ஷிட்டி தான், இட் வில் நாட் பி தட் கிரேட், பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இட் வில் பி நைஸ், இட் வில் பி குட். ஸோ
நம்ம வந்து புக் எழுதணுங்கிறது ஒரு கோல். அதுக்காக டெய்லி எழுதணும் அப்படிங்கிறது சிஸ்டம். நமக்கு வந்து ஒரு பெரிய சோஷியல் மீடியா பிரசன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு கோல் அப்படின்னா, அதுக்காக எவ்ரி டே குவாலிட்டி கான்டென்ட் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சிஸ்டம். இந்த மாரி பண்ணும்போது, இந்த மாரி நம்ம கோல சுத்தி சிஸ்டம் பில்ட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் பில்ட் ஆகுது. ஆக்சுவல் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஹேபிட்ட டெவலப் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்பதான் we can build something that will be long sustaining. இப்போ நமக்கு நிறைய பேருக்கு கேள்வி வரலாம். நீங்க சிம்பிளா சொல்லிடுறீங்க, கோல் செட் பண்ணணும், சிஸ்டம் செட் பண்ணணும். அது டெய்லி கன்சிஸ்டன்ட்டா பண்றதுல தானே என்னோட ப்ராப்ளமே. நான் எப்படி வந்து இந்த சிஸ்டம் பில்ட் பண்றது அப்படின்னு கேட்டா, நிறைய நேரத்துல நம்மளால கன்சிஸ்டன்ட்டா இருக்க முடியாததுக்கு காரணம் lack of clarity. Lack of consistency is due to lack of clarity. So how to get this clarity? First, get clear about what we actually want. For example, நம்ம ஒரு குழந்தையோட அம்மாவா இருக்கலாம். We would have gained some weight during pregnancy. அதுக்கப்புறம் அதை லூஸ் பண்ணணும்னு நினைப்போம், பட் லூஸ் பண்ண முடியாமையே இருக்கும். ஸோ நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எதுக்காக லூஸ் பண்ணணும்? ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு லூஸ், நான் 10 கிலோ குறைக்கணும், நான் அந்த 10 கிலோ குறைச்சிட்டு நான் ஃபிட் ஆயிட்டு என் குழந்தையோட விளையாடணும். அந்த மாதிரி நம்ம ஒரு கோல் செட் பண்றோம். ஸோ இது எக்ஸாக்டா நமக்கு கிளாரிட்டி கொடுக்குது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஸ்க் அட்லீஸ்ட் 5 வை. ஏன் வந்து நான் 10 கிலோ குறைக்கணும்? பிகாஸ் ஐ வாண்ட் டு பி ஃபிட். ஏன் வந்து நான் 10 கிலோ குறைக்கணும்? பிகாஸ் ஐ வாண்ட் டு பி ஹெல்தி. ஏன் நான் 10 கிலோ குறைக்கணும்? பிகாஸ் ஐ வாண்ட் டு பி அன் எக்ஸாம்பிள், அ ரோல் மாடல் டு மை கிட்ஸ். ஏன் நான் 10 கிலோ குறைக்கணும்? பிகாஸ் ஐ வாண்ட் to spend the quality time with my family. I want to play with my kids. நான் ஏன் 10 கிலோ குறைக்கணும்? Because it helps me to build my confidence. இந்த மாதிரி அட்லீஸ்ட் 5 தடவை நம்மளையே நாம ஏன் ஏன் ஏங்கிற கேள்வி கேட்கும்போது we will get much more clarity. And next முக்கியமான விஷயம் என்னன்னா, core action. இந்த கிளாரிட்டியான கோல் வந்துருச்சு, இந்த கோல் ஏன் பண்ண போறோங்கிறது புரிஞ்சிருச்சு. பட் அந்த கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆக்ஷன் பண்ணணும்? எது என்னோட கோர் ஆக்ஷன்? எப்பயுமே நிறைய லிஸ்ட் வச்சிருந்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் பண்ண முடியாது. ரொம்ப முக்கியமான 3 ஆக்ஷன் இந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு என்ன? இன் டர்ம்ஸ் ஆஃப் வெயிட் ரிடக்ஷன், இன் டர்ம்ஸ் ஆஃப் கெட்டிங் பேக் அண்ட் பிகமிங் ஃபிட் அப்படின்னா அதுக்கு என்ன எல்லாம் இருக்க முடியும்? பேலன்ஸ்டான ஃபுட்டு சாப்பிட்றது, எக்ஸசைஸ் பண்றது, அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹெல்தி மைண்ட் செட் வச்சுக்கிறது. இதுதான் 3 முக்கியமான ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டியை நம்ம எழுதி வச்சுக்கணும். அண்ட் இந்த ஆக்டிவிட்டியை சுத்தி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, we have to set இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷன். இந்த ஆக்டிவிட்டி பண்ணணுங்கிறது ஓகே, பட் ஆக்டிவிட்டியை ஒரு டு டூ லிஸ்ட்டா எழுதி வச்சா மட்டும் எல்லாம் நடக்காது. we have to build a routine. நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே நேரடியாக என்ன பண்ணுறோம்? ப்ரஷ் பண்ணணும், அப்புறம் குளிக்கணும், தென் ட்ரெஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக். காருக்குள்ளே ஏறி உட்கார்ந்த உடனே we know how to drive. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்ததில்ல, பிகாஸ் ஒரு ரொட்டீன் ஏற்கனவே செட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்மளோட கோலை சுற்றி we have to build a routine. எப்போ ரொட்டீன் பில்ட் பண்ணுறோமோ அப்போதான் அது ஆட்டோமேட்டிக்காக மாறுது. ஸோ எப்படி இந்த இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷனை செட் பண்ணுறது? நான் வந்து இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு இஷ்டத்துக்கு இல்லாமல் அந்த வாரத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னா, மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே ஐல் கோ டு ஜிம் அண்ட் ஒர்க் அவுட். அண்ட் மித்த நாளில் நான் வந்து வாக்கிங் போவேன். சண்டே ஆனால் நான் மீல் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுடுவேன். நான் இந்த மாதிரி க்ராசரிஸ் வந்து வாங்குவேன். இந்த மாதிரி we have to set எக்ஸாக்டாக எந்த டைமில் பண்ண போகிறோம், என்னன்னைக்கு பண்ண போகிறோன்னு கிளியராக இந்த இன்டென்ஷனை செட் பண்ணிடணும். அப்படி பண்ணும்போது தான் நம்ம வந்து நம்ம பிரெயினுக்கு கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது இட் வில் ஹேப்பன் ஃபார் ஷுர். அண்ட் ஃபைனலி ரிவ்யூவிங் இட். இதெல்லாம் பண்ணி முடிவு பண்ண உடனே எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருமா? கண்டிப்பாக இல்லை. சில நேரத்தில் சில விஷயங்களை ட்வீக் பண்ணுற மாதிரி இருக்கலாம். 7 மணிக்கு ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினச்சது வந்து காலையில் ஒர்க் அவுட் பண்ணுறது இன்னும் நல்லா இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி we have to tweet and review it. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். வாட் எவர் ஐ மென்ஷன்ட், இது எல்லாமே நமக்கு ஏற்கனவே தெரியும். இது எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷன் எனக்கு வேணும். நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்து மேலே நமக்கு மோட்டிவேஷன் இருக்கணும், அந்த மோட்டிவேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் ரியல் சக்ஸஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, இட் வில் கம் ஒன்லி ஆஃப்டர் மோட்டிவேஷன் இஸ் லாங் கான். மோட்டிவேஷனையும் கோலையும் ஹாப்பினஸையும் முடிச்சு போட்டாலோ என்னைக்குமே நம்ம செட் பண்ணுற கோலை அச்சீவ் பண்ணவே முடியாது. என்னைக்குமே நம்ம நினச்ச அந்த பர்சனாக ஆகவே முடியாது. பட் 2025 இஸ் கோயிங் டு பி அ கேம் சேஞ்சர். இந்த 3 ட்ராப்பை, இந்த சிஸ்டமை நம்மளால பில்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, இந்த வருஷம் நம்ம செட் பண்ணுற அத்தனை விஷயங்களையும் we can clearly achieve and we can become the best version of ourselves.